الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون وقال النبي صلى الله عليه وسلم الإسلام يعلو ولا يعلى عليه أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தீனுல் இஸ்லாம் என்ற சத்திய மார்க்கத்தை நம்மவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். இந்த தீனுல் இஸ்லாம் என்பது அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம், மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. தீனுல் இஸ்லாம் கியாமத் நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். யாராலும் இந்த இஸ்லாத்தை அழித்துவிட முடியாது. எவ்வளவு முயற்சிகளை இஸ்லாத்துடைய எதிரிகள் மேற்கொண்டாலும் கூட இந்த இஸ்லாம் மனிதர்களால் அழிந்து போகாது, அழிக்கப்படாது. காரணம், அதை ஏற்படுத்தியவன் அல்லாஹ், அதை பாதுகாப்பதற்கான பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹ். 3 விஷயங்களை இந்த உலகத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் அந்த 3ஐயும் யாராலும் அழிக்க முடியாது. முதலாவது குர்ஆன். இந்த குர்ஆன் மற்ற வேதங்களை போல அல்ல, அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது. அல்லாஹ்வே நாமே அதை பாதுகாப்போம் என்பதாக சொல்லியிருக்கிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம்,
وَإِنَّا لَهُ لَحَافِظُونَ. இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனின் மூலமாக மிக அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் ஒரு பொருளை பாதுகாப்பதாக வாக்குறுதி எடுத்துக்கொண்டால் அதை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய உலக ரீதியான வஸ்துக்களை எல்லாம் அல்லாஹ் உருவாக்குவது கிடையாது. அல்லாஹுடைய பார்வையிலே, அல்லாஹுடைய வாக்குறுதியிலே இதை நான் பாதுகாப்பேன் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து விட்டால், தனது பொறுப்பிலே எடுத்துக்கொண்டால் அதை பாதுகாப்பதற்கு சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பான். அல் குர்ஆனை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய வஸ்துக்களை எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திலே உருவாக்கவில்லை. 5 வயது சிறாறுகள், 7 வயது சிறாறுகள், 10 வயதான சிறாறுகள், பலகீனத்தினுடைய உச்சத்துக்கு போய்விட்ட 70 வயதை கடந்தவர்கள் என்று வரலாறுகள் சொல்லி காண்பிக்கிறது. அவர்கள் எல்லாம் ஹாஃபிதுல் குர்ஆன் என்பதாக. 3 வயது குழந்தை ஹாஃபிதுல் குர்ஆன், 5 வயது குழந்தை ஹாஃபிதுல் குர்ஆன், 7 வயது குழந்தை ஹாஃபிதுல் குர்ஆன். ஞாபக மறதி ஏற்படக்கூடிய வயதை அடைந்த 70 வயது மூதாட்டி ஒருவர் பக்கத்து நாட்டிலே ஹாஃபிலான ஒரு தகவலும் சமீபத்திலே நாம் பார்த்திருப்போம். காரணம் என்ன? மிகப்பெரிய அபாரமான மனநமாற்ற உள்ளவர்கள். இவர்களை கொண்டு தான் குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்பதல்ல, விளையாட்டுத்தனமான சிறாறுகளை கொண்டும் அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்து வருகிறார். ஒரே நாளிலே குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் எத்தனையோ நபர்கள். ஒரே மாதத்திலே குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் இந்த உலகத்திலே உண்டு. ஒரு வாரத்திலே குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களும் இந்த உலகத்திலே உண்டு. என்ன காரணம்? அல்லாஹ் நிரூபிக்கிறான், இந்த குர்ஆனை நான் தான் இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். குர்ஆனிலே ஒரு புள்ளியை கூட யாராலும் மாற்ற முடியாது. லா முபத்தில லிகலிமாத்திஹி. அல்லாஹ்வுடைய வார்த்தையை மாற்றக்கூடியவர் உலகத்திலே யாரும் கிடையாது. லேசான தவறாக குர்ஆனை ஓதினாலும் உடனடியாக ஹாஃபில் எடுத்து கொடுப்பார், இந்த இடத்திலே தவறு. எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணம் அல் குர்ஆன். அவர் என்ன செய்தார்? தான் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ மதம் உண்மையானதா, இஸ்லாமிய மதம் உண்மையானதா ஆய்வு செய்வதற்காக வேண்டி அவர் செய்த ஒரு முயற்சி, பைபிளை எடுத்து அதிலே பல மாற்றங்களை கொண்டு வந்து பல இடங்களிலே சமூகத்திலே பரவ விடுகிறார். அந்த பைபிளும் பரவுகிறது. அதுபோல இன்னொரு விஷயத்தையும் செய்கிறார். குர்ஆனிலேயும் சில மாற்றங்களை செய்து குர்ஆனையும் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலே அவர் கொண்டு போகிறார். உடனடியாக பதில் வருகிறது, இந்த குர்ஆன் யார் அச்சிட்டது, இது எங்கிருந்து வந்தது? பைபிளிலே அது போன்ற ஒரு பதில் வரவில்லை. வாங்கி வைத்துக் கொண்டார்கள். யார் அச்சடித்தது, கொண்டு வந்து கொடுத்தது, அந்த நபரை கூப்பிட்டார்கள். இதிலே தவறு இருக்கிறது, இது மாதிரியாக இல்லை என்பதாக ஒரு தகவலை சொன்ன பொழுதுதான் அவர் சொன்னார், இஸ்லாம் சத்தியமானது, குர்ஆன் சத்தியமானது. குர்ஆனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். கியாமத் நாள் வரைக்கும் யாராலும் குர்ஆனிலே ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாது. மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் பெருமானார் அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், ஃபஅதி பி குர்ஆனின் கைரி ஹாதா. இந்த குர்ஆன் வேண்டாம், இது மாதிரி வேறு குர்ஆனை கொண்டு வாருங்கள் ரசூலுல்லாஹ்வே. ஃபஅதி பி குர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்திலுஹு. அல்லது வேறு ஏதாவது மாற்றம் செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமாக சொன்னார்கள், இதில் எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாது. நபியே நினைத்தாலும் குர்ஆனிலே மாற்றம் கொண்டு வர முடியாது.
இந்த குர்ஆனை பாதுகாப்பதை அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொண்டான். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் பொறுப்பேற்ற ஒரு விஷயம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதை அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொண்டான். கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆனை அழிக்க முடியாது, குர்ஆனை மாற்ற முடியாது. அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராலும் வாழும் காலத்திலேயும் அழிக்க முடியவில்லை. வாழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே, அங்கே மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கியாமத் நாள் வரைக்கும் யாராலும் அழிக்க முடியாது. அவர்களுடைய உடலை தொடவும் கூட முடியாது. அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் மக்களிடமிருந்து உங்களை பாதுகாப்பான். உயிரோடு வாழும் பொழுதும் பெருமானார் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல கட்டங்களிலே எதிரிகள் அருகில் வந்தும் கூட அவர்களால் தொட முடியவில்லை. அல்லாஹ் பாதுகாத்தார். ஹிஜ்ரத்துக்கு முன்பதாக எந்த இரவிலே ஹிஜ்ரத்து செய்வார்களோ அந்த இரவு வாலிபர்கள், மக்கத்து வாலிபர்கள், குஃபார்கள், குறைஷிகளுடைய வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து முற்றுகையிடுகிறார்கள், வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை ஒண்ணுமே இல்லாத மண்ணை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வெளியே வந்தார்கள், மண்ணை எடுத்து தூவினார்கள், அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். அவ்வளவுதான். அவர்களுடைய கண்ணிலே மண்ணை போட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி விட்டார்கள். லேசான மண்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான். மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டல்ல. ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள், சௌரு குகையிலே தங்குகிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான், பலகீனமான ஒட்டடை பூச்சியை கொண்டு அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். அது மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத சில படைகளை கொண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதுக்கு போய்விட்டு திரும்ப வருகிறார்கள். ஒரு யூத பெண்மணி விஷமூட்டப்பட்ட உணவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார். சில சஹாபாக்களும் சாப்பிட்டார்கள், வஃபாத்தானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட முயற்சி செய்யும் பொழுது அந்த மாமிசம் பேசியது, யா ரசூலல்லாஹ் லா தஅகுல், சாப்பிடாதீர்கள், ஃபஇன்னி மஸ்மூமா, எனக்குள் விஷம் இருக்கிறது, என்னிலே விஷம் ஊட்டப்பட்டிருக்கிறது, சாப்பிடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வைத்து விட்டார்கள். ஆனால் ஒரு சில சஹாபாக்கள் வஃபாத்தானார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. உலகம் அழியும் அறியும் எவனாலும் நபியை தொட முடியாது, எவனாலும் அல் குர்ஆனிலே ஒரு சிறு மாற்றத்தை கூட கொண்டு வர முடியாது. மூன்றாவது ஒரு விஷயம் பெருமக்களே, இந்த இஸ்லாத்தை கொடுத்தவன் அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பவனும் அல்லாஹ். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, கியாமத் வரைக்கும் இந்த இஸ்லாம் இருக்கத்தான் செய்யும். எத்தனை நபர்கள், எத்தனை படைகள் உலகமெல்லாம் சேர்ந்து இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதாக நினைத்தாலும் அழிக்க முடியாது. இது பொருள் அல்ல, இது ஒளி என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். யுரீதுன லியுத்ஃபிஉ நூர் அல்லாஹ். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு நூர், பிரகாசம். அதை அழிப்பதற்கு இந்த இஸ்லாத்துடைய எதிரிகள் முயற்சி செய்கிறார்கள். எவ்வளவு முயற்சி கண்கூடாக பார்க்கிறோம். நிச்சயமாக தோல்விதான், எந்த சந்தேகம் கிடையாது. இவன்களுடைய முயற்சி ஒன்றுமில்லாதது, நிச்சயம் தோல்விதான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுள்ளான். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் வெறுத்தாலும். இன்னொரு ஆயத்திலே வரும், வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், இணை வைப்பாளர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பரிபூர்ணப்படுத்துவான். கியாமத் நாள் வரைக்கும் இஸ்லாம் இருக்கும். உலகம் எவ்வளவு காலம் இருக்குமோ, உலக ரீதியான சரியே நடந்தாலும் சரி, இஸ்லாத்தை அடிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் இஸ்லாமு யஅலு வலா யுஅலா அலைஹி.
அல் இஸ்லாமு யஅலு வலா யுஅலா அலைஹி, இஸ்லாம் எவ்வளவு அழுத்தப்படுமோ அது உயர்ந்து கொண்டுதான் வரும், அதை யாராலும் மிகைக்க முடியாது. எவ்வளவு பிரச்சாரங்கள் பொய் பிரச்சாரங்களை பண்ணினாலும் செய்தாலும், எவ்வளவு மக்களை ஒன்று கூட்டினாலும், ஒரு நேரம் அறிந்த எவ்வளவு மக்களை இவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டுகிறார்களோ, எவ்வளவு மீடியாக்களை தங்களுடைய வசப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ, எவ்வளவு இராணுவங்களை வசப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ, ஒட்டு மொத்தமும் இஸ்லாத்திற்கு சாதகமாக ஒரு நேரம் இன்ஷா அல்லாஹ் அமையும். இஸ்லாத்துக்கு எதிராக யார் போராடுகிறார்களோ அவர்களுக்கு எதிராகவே இது வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். யார் வெறுத்தாலும், காஃபிர்கள் வெறுத்தாலும் சரி, முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் சரி, இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக்குவான். ஒரு நிகழ்வை குர்ஆன் சொல்லும். அல்லாஹ்வுடைய தீனை யாராலும் அழிக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் இஸ்லாத்தை அனுப்பி வைத்தார். இஸ்லாத்தை மார்க்கமாக ஃபிரௌனுடைய சமூகத்திலே அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை அனுப்பியிருந்தார். ஃபிரௌன் ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று திரட்டினார். முழு மக்களுக்கு முன்பதாக மூசாவை அழிப்பதற்காக வேண்டிய முயற்சியிலே ஈடுபட்டார். எத்தனையோ ஆயிரம் கணக்கான கிதாபிலே எழுதுகிறார்கள், தப்சீர்களிலே 80,000 சூனியக்காரர்களை ஒன்று திரட்டியிருந்தான். ஒரே இடத்திலே மக்களும் ஒன்று திரண்டு இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சக்தி அங்குதான் வெளிப்படுகிறது. இஸ்லாத்துடைய எதிரிகள் தங்களுடைய முயற்சிகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய வேலையை செய்வான். ஃபஜுமிஅ ஸஹரத்து லிமீகாத்தி யௌமின் மஅலூம். ஒரே நாளிலே ஒரே மைதானத்திலே ஃபிரௌன் தன்னுடைய அடியாட்களை ஒன்று திரட்டினான். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டார்கள். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மூசா அவர்கள் தோல்வியுறச் செய்யப்படுவார்கள், தோற்று போவார்கள் என்பதாக அங்கு அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை காட்டுகிறான், தன்னுடைய வல்லமையை காட்டுகிறான். ஃபஉல்கிய ஸஹரத்து சாஜிதீன். எந்த சூனியக்காரர்களை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஒரு இஸ்லாத்தை கொடுத்தானோ அதை அழிக்க நினைத்த பொழுது அந்த சூனியக்காரர்களே முஸ்லீமாக மாறினார்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரம் வரும், இந்திய ராணுவம் முஸ்லீமாக மாறும். எந்த அதிகாரத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரம் வரும் முஸ்லீமாக மாறுவார்கள். எந்த மீடியாக்களை தங்களுடைய பொய் பிரச்சாரத்திற்கு இவர்கள் பயன்படுத்துகிறார்களோ அந்த மீடியாக்கள் எல்லாம் சொல்லும் இஸ்லாம் சத்தியமானது என்பதாக. ஒட்டுமொத்த சூனியக்காரர்களும் சஜிதாவில் இருந்தார்கள். சொன்னார்கள், ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன். ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன். மூசா ஹாரூனுடைய ரப்பு, அகிலத்துடைய ரப்பை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதாக ஒட்டுமொத்த சூனியக்காரர்களும் சஜிதாவிலே விழுந்தார்கள். அதே நிலை இன்ஷா அல்லாஹ் வரும். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் பயப்படக்கூடாது, அச்சப்படக்கூடாது. அதே நேரத்தில் கவலைப்பட வேண்டும். இஸ்லாத்திற்காக வேண்டி நம்முடைய சிந்தனைகளை செலவு செய்ய வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதன்படி வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய முயற்சி என்ன தெரியுமா? இஸ்லாமிய அடையாளங்களை அழிக்க வேண்டும். இஸ்லாமியர்களை இஸ்லாத்தினுடைய வாழ்வியலை விட்டும் தூரமாக்க வேண்டும். பொருக்கா இல்லாமல் இவர்களை ஆக்க வேண்டும். இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள், இஸ்லாத்துடைய கோட்டைகள், மதரசாக்களை அழிக்க வேண்டும். இஸ்லாத்துடைய எதிரிகள் விளங்கி இருக்கிறார்கள். மதரசாக்கள் இருக்கும் வரைக்கும் இந்த இந்தியாவில் இருந்தும் இஸ்லாத்தை அழிக்க முடியாது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், நம்மிலே பலகீனமானவர்கள். மதரசாவுடைய மரியாதை தெரியவில்லை, மதரசாவுடைய கல்வியினுடைய பலம் என்ன அது தெரியவில்லை. தெரியாமல் அவர்களாகவே தவறுதலாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் இஸ்லாத்துடைய எதிரி விளங்கி இருக்கிறான். இந்த மதரசாக்கள் ஹயாத்தாக இருக்கும் வரைக்கும் இஸ்லாத்தை இந்த நாட்டில் இருந்து அழிக்க முடியாது. அவர்கள் விளங்கி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது மதரசாக்களை இந்த நாட்டில் இருந்து எடுக்க வேண்டும். இஸ்லாத்துடைய அடையாளம் புர்காவை எடுக்க வேண்டும். இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நாட்கள் திட்டம், மஸ்ஜிதுகளை அழிக்க வேண்டும். அல்லாஹுடைய இல்லம் மஸ்ஜித்,
அதை அழிக்க வேண்டும் என்பதாக பல முயற்சிகள் சமீபத்தில் ஒரு வாரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கெல்லாம் தெரியும். பெருமக்களே, ஏதோ ஒரு சில பள்ளிகள் தான் இந்த நாட்டிலே இடிக்கப்பட்டிருக்கிறது, ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நினைக்காதீர்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள், இதுவரைக்கும் 12,000 மஸ்ஜிதுகள் இடிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டிலே இதுவரைக்கும் 12,000 மஸ்ஜிதுகளை எடுத்திருக்கிறார்கள் இஸ்லாத்துடைய எதிரிகள். பல காரணங்களை சொல்லி பலவிதமான முயற்சிகளின் மூலமாக இப்பொழுதும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள். எல்லாம் அவர்களுடைய முயற்சிகள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் நம்முடைய தொடர்புகளை மஸ்ஜிதோடு அதிகரிக்க வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. நாமே பள்ளி வாசலை விட்டும் தூரமாக இருப்போம் என்று சொன்னால் இதுதான் இந்த மஸ்ஜிதுக்கு செய்யக்கூடிய அவல நிலை. இஸ்லாமிய சமுதாயம் செய்யக்கூடிய மோசமான நிலை. முஸ்லிம் சமுதாயம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நம்முடைய தொடர்புகளை இந்த அல்லாஹுடைய வீடோடு அதிகப்படுத்த வேண்டும். மஸ்ஜித் என்றால் என்ன மகத்துவத்தை விளங்க வேண்டும், நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே எத்துணை கட்டிடங்கள் இருந்தாலும், உலகத்திலே எத்துணை இடங்கள் இருந்தாலும் அல்லாஹுக்கு பிரியமானது பள்ளிவாசல் தான், வேறு எந்த இடமும் கிடையாது. அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மசாஜிதுஹா, அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மசாஜிதுஹா. இந்த உலகத்திலே பூமியிலே அல்லாஹுக்கு பிடித்தமான இடம் பள்ளி வாசல்கள். வஅபகலுல் பிலாதி இலல்லாஹ் அஸ்வாக்குஹா. அல்லாஹுக்கு பிடிக்காத அருவருப்பான அல்லாஹுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய இடம் கடைவீதிகள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். நம்முடைய அதிகமான நேரங்களை எந்த இடத்திலே நாம் தருகிறோம் யோசியுங்கள். முஸ்லிம் சமுதாயம் ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள், அதே நேரத்தில் ஐவேளை தொழுகைகளுக்கு எத்தனை நபர்கள் வருகிறோம்? இந்த பள்ளிக்கு வாருங்கள், பள்ளிக்கு வாருங்கள் அல்லாஹுடைய அழைப்பு. ஒரு நாளைக்கு 5 தடவை ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். வெற்றி என்பது இஸ்லாத்துடைய எதிரிகளை எதிர்த்து நின்று நாம் வெற்றி காண வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தவர்களும் பள்ளிக்கு வர வேண்டும். எப்பொழுது ஜும்மாவுக்கு வருவதை போல ஐவேநேர தொழுகைகளுக்கு இஸ்லாமிய மக்களுடைய முஸ்லிம்களுடைய கூட்டம் வருமோ அப்பொழுது இன்ஷா அல்லாஹ் வெற்றியை பார்க்க முடியும். நம்முடைய பலகீனம், பள்ளி வாசல்களை விட்டும் தூரமாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு அழைப்பு கொடுப்பதற்காக பல்வேறு சிறப்புகளை ஹதீஸிலே சொல்லி தருவார்கள். எப்படி ஒரு மனிதர் உறவுக்காரர் இருக்கிறார், காணாமல் போய்விட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்தாரை சந்திக்க வரும் பொழுது அந்த குடும்பத்தார்கள் அந்த காணாமல் போன மனிதனை பார்த்து சந்தோஷப்படுவார்களோ அதுபோல அல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகைக்கு வரக்கூடியவர்களை பார்த்து சந்தோஷப்படுகிறான். லுஹர் தொழுகைக்கு வரக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அஸர் தொழுகைக்கு வரக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். மக்ரிப் தொழுகைக்கு வரக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். இஷா தொழுகைக்கு வரக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஐவேளை தொழுகைகளுக்கு யார் பள்ளிகளுக்கு வருவார்களோ, உறவுக்கார ஒரு மனிதன் காணாமல் போய் அந்த மனிதன் திரும்ப வரும் பொழுது அந்த குடும்பத்தார்கள் எப்படி சந்தோஷப்படுவார்களோ அதுபோன்று அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். சஹாபா பெருமக்களுடைய காலத்திலே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக மஸ்ஜிதுக்கு வருவார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மஸ்ஜிது என்பது பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கும். ஒட்டுமொத்த உலகத்திலேயும் நல்ல மனிதர்களை உருவாக்கக்கூடிய இடம் மஸ்ஜித். பள்ளி வாசலிலே ஒரு மனிதர் முறையாக தொழுதால் சமூகத்திலே ஒரு முறையான மனிதராக உருவாகுவார். ஐவேளை தொழுகையை ஒரு மனிதர் முறையாக தொழுதால், தொழுகை எப்படி இருக்க வேண்டும்? தொழுகையிலே நாம் நினைத்ததை போல எல்லாம் எதையும் செய்ய முடியாது. அல்லாஹ் கையை உயர்த்து என்று சொன்னால் நாம் கையை உயர்த்தித்தான் ஆக வேண்டும். கை உயர்த்தாமலேயே நான் தக்பீர் சொல்வேன், முடியாது. நம்முடைய இஷ்டத்திற்கு வாழ முடியாது.
தக்பீர் கட்டியதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னால் ஓத வேண்டும், ஓத வேண்டாம் என்பதாக சொல்லி இருந்தால் ஓதக்கூடாது. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்வான் பாதி குனி என்பதாக சொன்னால் பாதி குனிய வேண்டும், இல்லை நான் முழுவதும் குனிவேன், குனிய முடியாது. பாதி குனிவதற்கு பெயர் ருக்கு, முழுவதும் குனி. உன்னுடைய உடல் உறுப்புகளிலே ஆக சிறந்த உறுப்பு தலை, இதைவிட ஒரு உயர்தரமான எதுவும் கிடையாது. அந்த தலையை மண்ணிலே வை, பூமியிலே வை என்பதாக அல்லாஹ் சொன்னால் அப்பொழுது வைக்க வேண்டும். இந்த பயிற்சியை ஒரு மனிதன் வேலை எடுப்பான் என்று சொன்னால் எதுவுமே நம் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. தொழுகையிலே அல்லாஹ் திரும்ப சொன்னால் அல்லாஹ் நாம் திரும்ப வேண்டும். சலாம் கொடுக்கும் பொழுது வலதுபுறம் திரும்புவோம், பிறகு சலாம் கொடுக்கும் பொழுது இடதுபுறம் திரும்புவோம். இங்குதான் பார்க்க வேண்டும், இங்கு பார்க்க கூடாது, எல்லாம் உண்டு. தொழுகையிலே சாப்பிட அனுமதி கிடையாது, குடிக்க அனுமதி கிடையாது. ஒரு மனிதன் ஓர்மையாக ஐவேளை தொழுகையை தொழுகுவான் என்று சொன்னால் தொழுதற்கு பிறகு பள்ளி வாசலிலிருந்து வெளியே போனால் ஒரு வியாபாரியாக போனால் நேர்மையான வியாபாரியாக உருவாகுவான். தொழுகை சரியாக இருந்தால், சும்மா வெறுமனே வந்து தொழுது போனால் அதிலே மாற்றம் வராது. தொழுகை உயிரட்டத்தோடு அல்லாஹ் சொன்னது போல ஒரே சிந்தனையோடு கிபிலாவை முன்னோக்கி நம்முடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வெளி வாழ்க்கை சரியாகும். பார்வை எங்கு இருக்க வேண்டும்? தொழுகையிலே அங்கு இருந்தால் தொழுகைக்கு வெளியே செல்லும் பொழுது ஹராமான பார்வை வராது. தொழுகையிலே பேச்சு இல்லாமல் எந்த ஹராமான பேச்சுக்கும் தொழுகையிலே இடமில்லை. அப்படி ஒரு மனிதன் தொழுகுவான் என்று சொன்னால் இவனுடைய பேச்சு தொழுகைக்கு அப்பால் முறையானதாக இருக்கும். ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் கற்றுத்தருகிற இந்த பள்ளிவாசலுக்குள் வைத்து முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய வேலை இதுதான். பெருமக்களே, நாம் அதிகமாக பள்ளிவாசலோடு மஸ்ஜிதோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து உதவி வரும். அது வரைக்கும் உதவியை பார்க்க முடியாது. வெறுமனே பேசுவதாலோ வெறுமனே ஆங்காங்கே நின்று கொண்டு இப்படி நடந்து விட்டது அப்படி நடந்து விட்டது என்பதாக பேசுவதால் எதையும் சாதிக்க முடியாது. ஆண்கள் பள்ளிக்கு வர வேண்டும், பெண்கள் வீட்டிலே தொழ வேண்டும். இந்த நிலை வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஒரு காலம் இஸ்லாம் தோற்று போகாது, அழிக்கப்படாது. இது உண்மையிலேயே சவாலான விஷயம். நாம் எந்த வகையிலும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ்விடத்திலே உதவி வாங்குவதற்கான முயற்சிகள் நம்மிடத்திலே தேவை. இஸ்லாத்துடைய எதிரிகளிடத்திலே ரெண்டு விஷயம் உண்டு. ஒன்று முறையான திட்டம் வைத்திருக்கிறார்கள், இரண்டாவது விடாமுயற்சி. இந்த ரெண்டுமே முஸ்லிம்களிடத்திலே கிடையாது. ஒன்று சரியான திட்டம், இனி அடுத்த நூற்றாண்டில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது யோசிக்கிறான் இஸ்லாத்தினுடைய எதிரி. ஆனால் முஸ்லிம்கள் நிலை என்ன தெரியுமா? வந்ததுக்கு பிறகுதான் பேசுகிறோம். ஒரு விஷயம் வந்ததற்கு பிறகுதான் அது குறித்து பேசுகிறோம். ஆனால் எதிரிகள் 100 ஆண்டுக்கு பிறகு என்ன வர வேண்டுமோ அதை பேசுகிறார்கள், அதை செய்கிறார்கள். பேசியதோடு மட்டுமல்ல, பொய்யை கூட உண்மை என நம்ப வைக்கிறார்கள். அராஜகத்தை கூட தைரியமாக செய்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு காலம் உதவி வராது. அல்லாஹுடைய உதவியை பெற வேண்டிய மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். பெருமக்களே, தஹஜ்ஜுதிலேயே எழுந்திருத்து வர வேண்டும். பாங்குக்கு முன்பதாகவே பள்ளிக்கு வர வேண்டும். இகாமத்துக்கு முன்பதாக பள்ளிக்கு வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் மாற்றுவான். அல்லாஹுடைய உதவியை பெறக்கூடிய ஐவேளை தொழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணியத்திற்குரியவர்களே, தர்மபுரியிலிருந்து மஸ்ஜிதுடைய கட்டுமான பணிக்காக வேண்டி உதவி நாடி வந்திருக்கிறார்கள். தாராளமான முறையிலே கொடுத்துதவங்கள். நம்முடைய பல்லப்பட்டி மஹ்தூமியா அரபிக் கல்லூரியிலிருந்து காலண்டர் விற்பனைக்கு வந்துள்ளது. ஒரு காலண்டருடைய விலை 100 ரூபாய். இன்ஷா